புளோரா எனப்படும் விஷ செடிகளை, வேலிக்காத்தான் செடிகளை தமிழகம் பூராவிலும் அகற்ற வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் 2015 தீர்ப்பளித்தது. அண்மையில் நடைபெற்ற அமர்விலும் நான் போய் கலந்து கொண்டேன். நீதியரசர் பரத சக்கரவர்த்தியும் நீதியரசர் சரத்குமார் அவர்களும் இது அரசாங்கம் முழுமையாக ஈடுபட்டு 19 கமாண்டிங் ஆர்டர்ஸ் அவங்க கொடுத்தாங்க. இதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஆங்காங்கு விருப்பமுள்ள மறுமலர்ச்சி திமுக கழகத்தை போன்ற தோழர்கள், விவசாயிகள் இதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள். நான் இதுவரை 5 மாவட்டங்களில் இதை அகற்றுகின்ற பணியில் ஈடுபட்டு வெற்றிகரமாக 10 ஏக்கர் 15 ஏக்கர் பரப்பில் இருந்த வேலிக்கருவுகளை நாங்கள் அகற்றி இருக்கிறோம். அகற்றுவதற்கு முன்னால் அடர்த்தியாக இருந்த வேலிக்கருவுகளை புகைப்படம் எடுத்த எங்கள் மாவட்ட செயலாளர்கள், அகற்றியதற்கு பிறகு பொட்டல் காடாக இருப்பதையும் புகைப்படமாக எடுத்திருக்கிறார்கள். வெட்டப்பட்ட மரங்கள் வரிசையாக அடுக்கப்பட்டு அதை வெட்டியவர்களுக்கே அதை கொடுத்து விடலாம், அவர்கள் விற்றுக்கொள்ளட்டும், அதில் கிடைக்கிற வருமானத்தை அவர் பெற்றுக்கொள்ளட்டும் என்று அவர்கள் முடிவு செய்து அறிவித்தார்கள். இது கேரளாவிலே ஒரு இடத்தில் கூட பார்க்க முடியாது. இது ஆழ வேரூன்றி 50 அடி 100 அடி வேரூன்றி நிலத்தடி நீரை அப்படியே உறிஞ்சி கொண்டு காயவே காயாது. எத்தனை வருஷம் வெயில் இருந்தாலும் வேலிக்கருவை காயவே காயாது. ஆனால் வெளியிடுவது கார்பன் டை ஆக்சைடு, உள்வாங்குவது ஆக்சிஜன், பிராணவாயு. இதனால் தான் இங்கே பறவைகள் கூடு கட்டுவதில்லை. இந்த மரங்களில் ஆடு மாடுகள் இந்த நிலையில் போய் தங்குவதில்லை. சினை பிடிக்காது என்ற காரணத்துக்காக தங்குவதில்லை. இந்த டெவில்ஸ் ட்ரீ என்று வெளிநாடுகளில் அழைக்கப்படுகிற இந்த பேய்ச்செடி கேரளத்தில் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது. அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். விவசாயிகள், கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், பொதுநலத்தில் நம்பி அக்கறை உள்ள அரிமா சங்கம், சுழல் கழகம் போன்றவரை சேர்ந்தவர்கள் இதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வேலிக்காத்தானை அடியோடு அகற்றினால்தான் தமிழ்நாட்டின் நீராதாரங்களை காக்க முடியும், வாழ்வாதாரங்களை காக்க முடியும். வாழ்வாதாரங்களை காப்பதற்காகவே நான் 12 வருடம் பென்னிக்கு கட்டிய அணையை பாதுகாக்க ஊர் ஊராக நானும் கம்பம் அப்பாஸ் அவர்களும் சென்று 678 கிராமங்களிலே பிரச்சாரம் செய்து 10 லட்சம் பேரை திரட்டி அந்த பென்னிக்கு அணை பலமாக இருக்கு என்று சுப்ரீம் கோர்ட்டிலே தீர்ப்பு வாங்கி கொடுத்தோம். அந்த பென்னிக்கு அணை பக்கத்திலே தான் அம்பரப்பர் மலை இருக்கிறது. அதில் நீட்ரினோ ப்ராஜெக்டை 1000 அடிக்கு கீழே அமைத்து 12 லட்சம் டன் எரிபொருள் நிலக்கரியை சுட்டு அந்த காந்தக்கல் அமெரிக்காவுக்கு இங்கிருந்து அலைகளை அனுப்பும் என்று எடுக்கப்பட்ட முயற்சியை தடுக்க ஹைகோர்ட்டிலே நான் 3 மணி நேரம் சிறந்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்கள் தயாரித்து கொடுத்த அந்த வாதங்களின் அடிப்படையில் நான் வாதங்களை எழுப்பினேன். அவர்களும் சரியான தீர்ப்பை கொடுத்து இந்த வேலிக்கருவிகளை அகற்றுவதற்கான தீர்ப்பையும் தந்துவிட்டார்கள். தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை நான் பட்டியலிட முடியும். அது ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், மீத்தேன் எரிவாயுவாக இருக்கட்டும், நாங்கள் அதை எதிர்த்து போராடி மக்களை திரட்டி இருக்கிறோம். நீண்ட காலம் முல்லை பெரியாருக்காக உண்ணாவிரத அறப்போர், பூமிநாதன் தலைமையிலே 3 நடைபயணம் இவையெல்லாம் நடத்தியிருக்கிறோம். இதில் வேறு எந்த முக்கிய கட்சியும் ஈடுபட்டது இல்லை. சவால் விட்டு சொல்வேன், எத்தனை நாள் இதற்காக வந்து பென்னிக்கு கடையை பாதுகாக்க நீங்கள் ரோட்டுக்கு வந்தீர்கள்? நாங்கள் வந்தோம், உண்ணாவிரதம் இருந்தோம், மறியல் செய்தோம், கைதானோம். ஊர் ஊராக சென்று கட்சி அரசியல் பேசாமல் நம்மை அழிக்க துடிக்கின்ற இந்த முயற்சிகளை நாம் முறியடிக்க வேண்டும். பென்னிக்கு கட்டிய அணையை பாதுகாக்க வேண்டும். இல்லையேல் மதுரை நகருக்கே குடிநீர் நீர் கிடைக்காது. இப்போ மேலாட்டில் அணை கட்டிட்டா 25 மாவட்டங்களுக்கு குடிநீர் நீர் கிடைக்காது. இதை ஊக்குவிப்பது மத்திய சர்க்கார், திட்டமிட்டு தருவது மத்திய சர்க்கார். The main villain for this project affecting the Tamils is the union government headed by Honorable நரேந்திர மோடி. அவர் தான் நீங்கள் அணையை கட்டிக்கிறீங்க, நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம் பிரகாஷ் ஜவடேகர் சொல்ல வச்சு அவங்க 950 கோடி ரூபா ஒதுக்கி எல்லா பொருட்களையும் சேகரித்து வைத்து விட்டார்கள். இப்போ என்ன செய்வது? தமிழகம் கொந்தளித்து
எழுகின்ற வகையில் அன்புமணி ராமதாஸ் அதற்காக நடைபெறும் செல்வதை நான் வரவேற்கிறேன். அதே இடத்தில் 2012 1000 பேரை தட்டி கொண்டு கர்நாடக எல்லையில் நான் போராட்டம் நடத்தியவன். ஆகவே மேகதாட்டு அணை கட்ட விடக்கூடாது. அணை கட்டினால் மத்திய அரசு அனுமதித்தால் பிரதமரிடம் சொன்னேன், the integration unity of this country will be torn into pieces. உங்க ஒருமைப்பாடெல்லாம் இருக்காது. நாங்கள் சொல்வோம், அந்த ஊரில் இருக்காத தண்ணி அவன் ஊரில் அணை கட்டுறான், நீ ஏன் அதை தடுக்கிற? ரைட், எங்கள் ஊரில் தான் இருக்கு திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை, அது எங்களுக்கு சொந்தம்னு அறிவிப்போம். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் எங்க மண்ணில் தான் இருக்கு, அது எங்களுக்கு சொந்தம்னு அறிவிப்போம். ஆவடி டேங்க் ஃபேக்டரி எங்க ஊர்ல தான் இருக்கு, எங்களுக்கு சொந்தம்னு அறிவிப்போம். நான் அறிவிக்காட்டுவது எனக்கு பின்னால் வருகிற தலைமுறையினர், வருங்கால வாலிபர்கள் இத்தகைய முடிவை எடுக்க நேரிடும். எனவே மத்திய அரசே ஜாக்கிரதை. ஒரு எடுபிடி ஏஜென்டி இங்கே அரலேக்கரை, ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் என்ற ஒரு மனிதரை ராஜபவனத்தை உட்கார வைத்துக் கொண்டு ஜனநாயகத்தோடு சித்து விளையாட்டு வைக்கிறீர்கள். ஜோசப் விஜய்க்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்துவிட்டது என்று சொன்னதற்கு பிறகு ஐ won't be available in சென்னை, I am going to Trivandrum என்று இந்த அரலேக்கர் அறிவித்தார். கடைசியில் டெல்லி வேண்டாம், பதவி பிரமாணத்துக்கு நீங்க அனுமதி கொடுக்கலாம் சொன்ன பிறகுதான் பதவி பிரமாணம் நடந்தது. குதிரை பேரம் என்று வாய்க்கு வந்தபடி திமுக விமர்சனம் செய்கிறது. சபாஸ் மை டிஎம்கே காம்ரேட்ஸ், நீங்கள் எங்கள் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய சொல்லி உங்கள் கட்சியில் சேர்த்து உங்கள் உதயசூரியன் சின்னத்தில் அவரை போட்டியிட வைத்து எம்எல்ஏ ஆக்கினீர்களே, அந்த பேரத்துக்கு பெயர்னு பெருச்சாளி பேரமா? நீங்க தான் இதுக்கெல்லாம் வழிகாட்டினவங்க. இப்பொழுது அரசு அமைந்தது தாங்க முடியலை. அப்படியே 6 மாசம் நீடிக்காது, கொஞ்ச நாள்ல கவுந்து போயிடும். நீடிக்கும். விஜய் அரசு 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த அரசை வீழ்த்துவதற்காக நீங்கள் எல்லாவித பகீரத முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நாள் ஒன்றுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இங்கே தலை விரித்தாடிய கமிஷனுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது விஜய் அரசு. கட்டிங் கரப்ஷனுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது எங்கேனா விசாரிச்சுக்கலாம். 10 காசு கொடுக்காம அனுமதி வாங்குறாங்க. முந்தி 10 லட்சம் 15 லட்சம் 1 கோடி 2 கோடி 10 கோடி கப்பம் கட்டா தான் அனுமதி கிடைக்கும். இது முன்னைய திமுக அரசில். இந்த அரசு ஊழலை வேருடன் பிடுங்கி எறிகிற அரசாக இருப்பதால் நாங்கள் முழு மனதோடு விஜய் அரசை ஆதரிக்கிறோம். எவ்வளவு எதிரிகள் அதை வீழ்த்துவதற்கு கடைகள் தொடுத்தாலும் நானும் என் சகாக்களும் என் தோழர்களும் காவல் அரணாக இருந்து போர்க்கவசமாக இருந்து அந்த கணைகளை எதிர்கொண்டு விஜய் அரசுக்கு முழு பாதுகாப்பையும் மறுமலர்ச்சி திமுக கழகம் கொடுக்கும். இதுதான் இன்று நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூளுரை சம்மதமாகும். கூட்டணிக்குள் இருந்தவர் தான் இந்த கேள்வியை பல தடவை கேட்டாச்சு. கூட்டணிக்குள் இருந்து கொண்டே விமர்சிப்பது கூட்டணி தர்மத்துக்கு ஒவ்வாதது என்பதால் நான் அமைதி காத்தேன். இல்ல, அது இருந்தேன். இதை உங்களுக்கு போடுவதற்கு போடுங்கள். உங்கள் கேள்வியை மட்டும் போடுவதாக இருந்தால் உங்கள் கேள்வியை மட்டும் போடுங்கள். மத்திய அரசு மேகதாது விவகாரத்துல கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நினைச்சதை கண்டிப்பா அதுக்குண்டான முயற்சி எடுத்துக்கலாம். இந்த சூழ்நிலை தூண்டுற காரணம் என்னன்னு சொல்ல வர வைக்கும். 2014 மத்திய சர்க்கார் அதுக்கு பச்சை கொடி காட்டிடுச்சு. நீங்க அணையை கட்டிக்கிடுங்க, நாங்க வெளிப்படையா அனுமதி கொடுக்க மாட்டோம். யூ கேரி ஆன் வித் யுவர் ப்ராஜெக்ட். இது மத்திய அரசு செஞ்சதுன்னு ஹிந்து தான் முதல் பக்கத்திலே இதை வெளியிட்டது. அந்த நாள் முதல் காவிரி மண்டலத்தின் அத்தனை ஊர்களுக்கும் கட்சி கொடி கட்டாமல் சென்று மக்களை ஆயத்தப்படுத்தியவன் என்ற முறையில் இந்த மேகதாட்டு அணையை கட்ட விடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்து போராடி வருகிறோம். மத்திய அரசு மூலமா பாஜக தலைவர் அதையவே இப்போ முன்மொழிஞ்சிட்டு வர்றாங்க. பாஜக எப்படியாவது நுழைஞ்சிடலான்னு பார்த்து இப்ப கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துட்டா பாஜக ஆட்சியை கொண்டாந்து நிறைவேற்றிடலான்னு ஒரு பகல் கனவு ஒரு கட்சி நினைக்கிறது. பாஜக இங்கே கால் உண்டு விட மாட்டோம். அவர்கள் கவர்னர் ஆட்சியின் மூலமாக
தங்களை இங்கே நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிப்பதை முறியடிப்போம், விடமாட்டோம். சார், இப்போ உயர்நீதிமன்றத்துல வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறது? கரப்ஷன் இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து வழக்கறிஞர்கள் நியமனத்துல வந்து முறைகேடு நடந்திருக்கிறதா? ஒரு முறைகேடும் நடக்கவில்லை. நோ கரப்ஷன், நோ கமிஷன். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் டு யூ. வழக்கு தொடர்ந்து இருக்காங்க சார். அவ்வளவு வழக்கு தொடர்ந்து போடுங்க சார். ஏன் முதல்ல போட முடியா போடுங்க. சார், குதிரை பேரம் சம்பந்தமா செந்தில் பாலாஜி அங்க ஆஜரானு சொல்லி காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போற மாதிரி திமுக பழி வாங்குறது இல்ல 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 டிவிக்கு ஆட்சியை அகற்றணும்னு தலைகீழா ஏற்றி முயற்சி பண்றாங்க. கொட்டிக்கரணம் ஓட்டு பாக்குறாங்க, என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. ஒரு காலம் அவர்கள் ஜம்பம் பலிக்காது, அவர்கள் திட்டம் பலிக்காது. தாவேக்கு அரசை நீக்க முடியாது. குதிரை பேரம் விவகாரம் உதாரணத்தை சொன்னேன், நீங்க போட தயாரா? கமல ராமகிருஷ்ணன் உதாரணம் சொன்னேன். அந்த பெருச்சாளி பேரத்தை நடத்துறது திமுக தானே, அதை போட தயாரா? நீங்கள் போட்டா மற்றதை போடுங்க. விஜயுடைய பாலிடிக்ஸ் சினிமா போல இருக்குது. இல்லை இல்லை, ஆழ்ந்து யோசித்து ஒவ்வொன்றையும் கிரகித்து மிக ஜாக்கிரதையாக அவர் பதிலளித்து வருகிறார். இன்னொரு 6 மாசத்துக்குள்ள he will become an expert knowing the technicalities of rule. அவர் நுணுக்கங்களை அறிந்து கொண்டு வெற்றிகரமாக ஆட்சியை நடத்துவார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வைகோ வந்து உயர்நீதிமன்றத்துல வாங்கி சீமை கருவேல மரத்தை ஒழிக்கிற முன்முயற்சியில் ஈடுபட்டார். பிறகு வந்து அது வந்து குட்டை பராமரிப்பு இந்த மாதிரியான இல்ல ஐடிஐ கார போய் ஸ்டே ஆயிட்டான் ஹைகோர்ட்ல. அந்த ஸ்டேயினால 9 வருஷம் நின்று போய் இருந்தது. அந்த ஸ்டேயை நாங்க உடைச்சிட்டு ஹைகோர்ட்ல நீங்க ப்ரொசீட் டு ரிமூவ் த ஜுடி ஃப்ளோரா என்று ஆர்டர் வாங்கியிருக்கோம். ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கிறீங்க. மீண்டும் வந்து இதே சிச்சுவேஷன் இப்ப எடுக்கக்கூடிய காரணம் என்ன? தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்காக என்று பண்ணி பல தடவை சொல்லிவிட்டேன். அதை நீங்க உள்வாங்க முடியாவிட்டால் நான் அதற்கு பொறுப்பல்ல. மற்ற மாநிலங்கள் இருக்கிறது அறிவிப்பார்கள், உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். அதிமுகவுக்கோ எந்த இணக்கத்துல இப்போ கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாடு? Wonderful relationship with TVK, between MDMK and TVK. நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவரை சார்ந்தவர்கள் எங்கள் கட்சியை மதிக்கிறார்கள். எங்கள் கட்சி தோழர்கள் பொதுக்குழுவிலே 1400 பேர் கலந்து கொண்டு திமுக கூட்டணி விட்டு விலகுகிறோம் என்ற போது மண்டபம் இடிந்து விழுகிற வகையிலே ஆரவாரம் செய்து கரவொலி எழுப்பினார்கள். இதுதான் அதிமுக தொண்டர்களின் உணர்வு. அது that was established in the General Council. பொதுக்குழுவிலே அது நிரூபிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நாங்கள் உடன்பாடு வைத்திருக்கிறோம். ஒரு காலம் போட்டியிடாது. கூட்டணி கட்சிகளுக்கு எந்த விதமும் சப்போர்ட் இருக்கும்? தாவேகா அறிவிக்கிற வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஆதரவு. சார், இந்த மாதிரி செந்தில் பாலாஜி வந்து ஆஜராகலன்னு சொல்லிட்டு காவல்துறை புகார் சொல்லியிருக்காங்க சார். அதை எப்படி பாக்குறீங்க? இந்த குதிரை பேரம் நான் ஒன்றும் பார்க்கல. அவர் பெரிய மனுஷன். இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா இல்லை. நீங்க சொல்ற ஆட்கள் பெரிய ஜாம்பவான்கள், பெரிய மந்திரிகளா இருந்தவங்கள். அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்படுகின்றன. நான் எதுவும் சொல்றதை மேகதாது விவகாரத்துல வந்து அரசுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? அதுக்கு இப்போ மக்களை வந்து புரட்சிகரமா எழுப்ப வேண்டிய சூழ்நிலை வைகோ என்ன காரணத்தால? அரசுக்கு தூண்டுதல் கொடுப்பதற்காகத்தான் இந்த வேலையிலே வைகோவும் தோழர்களும் ஈடுபட்டிருக்கிறோம். இவர் அண்ணாமலை வந்து விஜய்க்கு இன்னும் 1 வருடம் டைம் கொடுக்கணும். அண்ணாமலைக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது.